மனைவிக்கு முக்கியமான ஒரு தேவை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுவும் மனைவிக்கு இது நான் சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய டிப்ஸு. காலையில் உங்கள் கணவர் வேலைக்கு போகிறார் இல்லையா, இளமையில் கல்யாணம் பண்ண புதுசில் நீங்கள் அவரை எப்படி வழி அனுப்பியிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் இளமையில் இருந்ததுன்னு முதுமைக்கு வரேன். ஆனால் முதுமையில் கூட நீங்கள் அவங்கள வாழ்த்தி ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும், வியாபாரத்துக்கு அனுப்பணும், தொழில் பண்ணுற இடத்துல பிஸ்னஸுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன அபிலாஷை. என்றைக்குமே நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கணும். கோபம், மதம், ஆச்சரியம் எவ்வளோ இருந்தாலும் சரி, கணவனை வழி அனுப்புறதுல ஒரே கொள்கையாக இருக்கணும். நீங்கள் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது எப்படி ஆசையாக போயிட்டு வாங்க, சீக்கிரம் வந்துடுங்க என்ன அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான் நான் ஒரு சின்ன ஒரு வேர்ட் சொல்லித்தரேன். அது ஒரு மந்திரம்னு கூட வச்சுக்கலாம். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அனுப்பி பாருங்களேன், அவர் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிடும். உங்கள் அன்பு முகம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வயசில் சின்னவராக இருந்தால் கூட நீங்கள் வாழ்த்தியது தான் அவருடைய மனசில் இருக்கும். எங்கே போனாலும் அவர் வெற்றி பெற்றுவார். முன்னாடி சொன்னாப்பா, என்ன சொன்னா தெரியுமா, அவன் இது கல்யாணம் ஆன நாள்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார்கிட்டையுமே சொல்ல மாட்டார். மௌனமாக அதை மனசில் வச்சுக்குவார். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு சொல்லித்தரேன் பார்த்துங்க. க்ஷேமமாக போயிட்டு லாபமாக வாங்க. நீங்கள் வேறு எதுவும் ஆசையாக பாசமாக நீங்கள் உங்களது பிரச்சனை காலையில் நீங்கள் நான் பேசினேன் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டீங்க, உங்கள் மனசெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இப்படியெல்லாம் பேசாதீங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஈவினிங் வந்த பிறகு பேசிக்கலாம். இப்போ நீங்கள் அவர் வழிகூட்டி அனுப்பும்போது க்ஷேமமாக போயிட்டு லாபத்தோடு வாங்க. இந்த ரெண்டு வேர்டு, க்ஷேமமாக போயிட்டு லாபத்தோடு வாங்க. இதை சொல்லி பாருங்கள். அவர் எவ்வளோ சந்தோஷமாக வேலைக்கு போனாலும் சரி, இல்லை வியாபாரத்துக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஹெட்டாக அவர் இருக்கிறாரு, 4 பேர் அவர் கோலோச்சனம் அப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப அற்புதமாக இதெல்லாம் ஜெயிச்சிருவார். 1000 பிரச்சனைகள், 1000 குழப்பங்கள் அவருக்கு வேலையில் வந்தால் கூட க்ஷேமமாக போயிட்டு லாபத்தோடு வாங்கன்னு அந்த வார்த்தை இருக்குது பாருங்க. பொறுமையாக இருக்கணும். க்ஷேமமாக போயிட்டு வர சொல்லியிருக்கா, லாபத்தோடு வர சொல்லியிருக்கா அப்படின்னு அவரை சிந்திக்க தோணும். அந்த சிந்திக்கும்போது அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வரும். எதிலும் வெற்றி, எப்பவும் வெற்றி. அதுதான் மனைவியினுடைய தாரக மந்திரம். இதை டெய்லி இனிமேல் நீங்கள் செய்வீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.